Hi friends, welcome to PKR Excellent English Course. தமிழ் வழியாக ஆங்கிலம் கற்றுக்கொள்ளுதல். Learning English through Tamil language. அந்த வகுப்பை தொடர்ந்து நாம பார்த்துட்டு வரோம். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்ல தொடங்கி நவுன்ஸ் அண்ட் ப்ரொனவுன்ஸ் சென்டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்த்துட்டு அதற்கு பிறகு verb ஒரு சென்டென்ஸுடைய மெயின் பார்ட்டாக அதாவது முக்கியமான பகுதியாக இருக்கிற verbs வினைச்சொற்கள் how to use verbs in sentences வாக்கியங்கள்ல அந்த வினைச்சொற்களை எவ்வாறு பயன்படுத்தி சென்டென்ஸ் அமைப்பது என்பதை பற்றி we have been seeing for a long time. அந்த வகையில லாஸ்ட் கிளாஸ்ல we have seen about what are the types of verbs. verb உடைய வகைகள் என்னென்ன இருக்கிறது. அதுல ஃபர்ஸ்ட் ஒன் பேசிக் வெர்பாக இருக்கிற பி ஃபார்ம் verbs. அந்த பி ஃபார்ம் verbsல present tense, past tense and future tenseல sentence how to form அப்படிங்கறத we have seen in the last class. கடந்த வகுப்புல பார்த்திருக்கோம். In today's class we are going to see about how to form sentences in English by using have form verbs. First one, be form verbs we have already seen. இன்றைய வகுப்புல பார்க்க போறது இரண்டாவது பார்ட்டாக இருக்கிற have form verbs. have form அந்த verbs கொண்டு sentences அமைப்பது எவ்வாறு அப்படின்றத we are going to see now. have form verb. have what is the meaning of the word have? the have என்பதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா இதனுடைய மீனிங் பெற்றிரு, வைத்திரு, உண்டு, உடையது. ஆக்சுவலா have அப்படிங்கிறதுடைய மீனிங் என்ன அப்படின்னு சொன்னா வைத்திரு, பெற்றிரு, உண்டு, உடையது. இந்த மீனிங்ல நாம யூஸ் பண்றோம். இதுதான் have form என்பது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி சொல்றோம் இல்லையா, நான் ஒரு பேனா வைத்திருக்கிறேன். நான் ஒரு பேனா வைத்திருக்கிறேன். How can we say this sentence in English? இது எப்படி இங்கிலீஷ்ல சொல்லுவோம்னு சொன்னா நான் ஒரு பேனா வைத்திருக்கிறேன். நான் என்பதற்கு என்ன ஐங்கிற சப்ஜெக்ட் எடுத்துக்கிறோம். வைத்திருக்கிறேன், வைத்திருக்கிறேன் என்பதற்கு என்ன பிரசன்ட்ல சொல்றோம். அப்ப have, I have என்ன வைத்திருக்கிறேன்? ஒரு பேனா, a pen. என்ன வைத்திருக்கிறேன்? ஒரு பேனா, a pen. So நான் ஒரு பேனா வைத்திருக்கிறேன். இது இங்கிலீஷ்ல எப்படி சொல்றோம்? I have a pen. I have a pen. அப்ப வைத்திரு என்ற மீனிங்ல இதை பயன்படுத்துகிறோம் ஃபர்ஸ்ட். தென் இன்னொரு மீனிங் சொல்றோம் இல்லையா, பெற்றிரு. பெற்றிரு இப்படி சொல்றோம் இல்லையா, நான் நிறைய நண்பர்களை பெற்றிருக்கிறேன்.
நான் நிறைய நண்பர்களை பெற்றிருக்கிறேன். இதே சென்டென்ஸ எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு, எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. பெற்றிரு என்ற மீனிங்லையும் உண்டு என்ற மீனிங்லையும் ஹேவ் ஃபார்ம் எடுத்துக்கலாம். எப்படி வைத்திரு என்பதற்கு எடுத்துக்கொண்டோமோ அதை போல பெற்றிரு உண்டு அப்படிங்கிற ரெண்டையும் எடுத்துட்டோம்னா இதற்கான எக்ஸாம்பிள் என்ன சொல்றோம்? நான் நிறைய நண்பர்களை பெற்றிருக்கிறேன். அதையே எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. இந்த ரெண்டிலுமே உண்டு என்பதற்கும் பெற்றிரு என்பதற்கும் அந்த ஹேவ் ஃபார்ம் தான் யூஸ் பண்ண போறோம். அப்ப இந்த இங்கிலீஷ்ல எப்படி சொல்றோம்? I have many friends. I have நான் பெற்றிருக்கிறேன். many friends நிறைய நண்பர்களை. I have many friends. இதை எப்படி சொல்லலாம்? I have a lot of friends. I have a lot of friends. நான் நிறைய நண்பர்களை பெற்றிருக்கிறேன் என்பதை I have many friends அல்லது I have a lot of friends. I have a lot of friends அப்படின்னு சொல்லலாம். இரண்டுமே என்ன மீனிங்னா, நான் நிறைய நண்பர்களை பெற்றிருக்கிறேன் அல்லது எனக்கு நிறைய நண்பர்கள் உண்டு. அப்ப பெற்றிரு என்பதற்கும் உண்டு என்பதற்கும் the have form யூஸ் பண்றோம். சோ வைத்திரு, பெற்றிரு, உண்டு. அதே போல உடையது, உடையது உடையது என்ற மீனிங்ல பயன்படுத்துகிறோம். இப்படி சொல்றோம் இல்லையா? இந்தியா 38 மாநிலங்களை உடையது. இந்தியா 38 மாநிலங்களை உடையது. ஃபார் எக்ஸாம்பிள், இந்தியா 38 மாநிலங்களை உடையது அப்படின்னு சொன்னோம்னா இந்தியா has 38 states. இந்தியா has 38 states. அப்ப உடையது ஆக்சுவலா இதுக்கு என்ன மீனிங்னா, பெற்றிருக்கிறதுன்னு சொல்லலாம். இந்தியா இத்தனை மாநிலங்களை பெற்றிருக்கிறது. அப்ப இந்தியா has how many number of states? இந்தியா has எத்தனை மாநிலங்கள் அப்படிங்கிறதுக்கு எண்ணிக்கையில சொல்றோம். இப்படி வெர்ப்ல இரண்டாவது டைப்பாக இருக்கிற have form verb யூஸ் பண்றது அப்படின்றதா இந்த வெர்ப்ல நாம பார்த்துட்டு இருக்கோம். சோ have என்பதற்கு டைரக்டா என்ன மீனிங் வருதுன்னு சொன்னா, பெற்றிரு, வைத்திரு, உண்டு, உடையது, இப்படி 4 விதமான மீனிங்ல இந்த have என்ற வெர்பை நாம் பயன்படுத்தலாம். ஓகே, நெக்ஸ்ட் we are going to see ஒரு வெர்பை பயன்படுத்துகிற பொழுது ஆல்ரெடி சொல்லிருக்கோம். பி ஃபார்ம்ல சொன்ன மாதிரி தான். பி ஃபார்ம்ல பிரசன்ட்ல என்ன சொன்னா, am, is, are, I, can வரும். he, she க்குலாம் is வரும். they, we, you எல்லாம் are யூஸ் பண்றோம் இல்லையா? அதை போல இந்த have form வெர்பையும் present tense, past tense and future tenseல சப்ஜெக்ட்டுக்கு தக்கவாறு என்ன சப்ஜெக்ட் எடுத்துக்கொள்கிறோமோ அதற்கு ரிலேட்டடாக இந்த have form verb எப்படி யூஸ் பண்றதுன்றத now we are going to see. இப்போ பார்க்கலாம். in present tense இந்த have formல in present tense எடுத்துக்கிறோம். ஃபர்ஸ்ட்ல present tense எடுத்துக்கிற பொழுது I, we, you, they. in present tenseல இந்த have form verb எடுத்துக்கிற பொழுது I, we, you, they இவை நான்கும் சப்ஜெக்டாக வருகிற பொழுது have in present tense have என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். I, we, you, they
இந்த நான்கு வருகிற பொழுது இவை நான்கும் சப்ஜெக்டாக வருகிற பொழுது have என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும். அதை போல he, she, it, singular name இவையெல்லாம் சப்ஜெக்டாக வருகிற பொழுது has என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். சோ ஆல்ரெடி என்ன மீனிங் சொல்லிருக்கோம்? இந்த have ஃபார்முக்கு பெற்றிரு, வைத்திரு, உண்டு, உடையது இந்த நான்கு மீனிங்ல யூஸ் பண்றோம். அதை present tense, past tense and future tenseல எப்படி இந்த have ஃபார்ம் யூஸ் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதுல present tense எடுத்துக்கிற பொழுது I, if the subject is I, we, you, they இந்த நான்கில் ஒன்றாக இருக்கிற பொழுது present tenseல have என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். அதே போல if the subject is he, she, it and singular name இவை சப்ஜெக்ட் ஆக வருகிற பொழுது has என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இதுதான் have form உடைய present tense. So have form by present tenseல பயன்படுத்துகிற பொழுது have or has இந்த ரெண்டு வார்த்தையில் ஒன்றை we have to use நாம் பயன்படுத்த வேண்டியிருக்கிறது. We can see some examples for this. இப்போ என்ன சொல்லிருக்கோம்? பிரசன்ட் எடுத்துக்கிற வரைக்கும் I, you, we, they இந்த நான்குக்கும் have யூஸ் பண்றோம். அதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். I have headache. இந்த சென்டென்ஸை கவனிங்க. I have headache. இப்படி சொல்றோம் இல்லையா? தமிழ்ல சொல்லும்போது எனக்கு தலைவலிக்கிறது, எனக்கு ஃபீவராக இருக்கிறது, இப்படி சொல்றோம் இல்லையா? எனக்கு தலைவலிக்கிறது, எனக்கு ஃபீவராக இருக்கிறது. Actually, what is the meaning here? நான் தலைவலியை பெற்றிருக்கிறேன். That is the meaning. அப்படிதான் அர்த்தம். எனக்கு தலைவலிக்கிறது என்பதை எப்படி சொல்லணும்னு சொன்னா I have headache. எனக்கு ஃபீவரா இருக்கிறது எப்படி சொல்லணும்? I have fever. நோய் என்று வருகிற பொழுது have ஃபார்ம்ல சொல்கிற பொழுது I have headache. எப்படி பொருளை பெற்றிருக்கிறோமோ அதே போல இந்த டிசீஸை சொல்லும் பொழுது I have headache. எனக்கு தலைவலிக்கிறது. That means நான் தலைவலியை பெற்றிருக்கிறேன். அப்படி மீனிங் வரும். I have headache. இதை போலதான் ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா? I have many friends. இதுவும் அதேதான். I have many friends. I பக்கத்துல have யூஸ் பண்றோம் present tenseல. I have many friends. நான் நிறைய நண்பர்களை பெற்றிருக்கிறேன். இது மாதிரி I have a pen. I have a pencil. I have a book. If any sentence நாம் எந்த வாக்கியத்தை நாம் சொல்லலாம்? I வருகிற பொழுது have என்ற பெற்றது என்பதற்கு அந்த present tenseலே have ஃபார்ம்லே have என்ற வார்த்தையை நாம் பயன்படுத்த வேண்டும். அதே போல we என்று ஒரு I அடுத்த சப்ஜெக்ட் சொன்னோம் இல்லையா? we என்று வருகிற போது அப்படிதான். For example, we have many natural resources. எப்படி சொல்றோம்? We have many natural resources. நாம் அதாவது we பெற்றிருக்கிறோம். எதை பெற்றிருக்கிறோம்? We have எதை பெற்றிருக்கிறோம்னா many natural resources, நிறைய இயற்கை வளங்களை பெற்றிருக்கிறோம். நாம் நிறைய இயற்கை வளங்களை பெற்றிருக்கிறோம். அதை எப்படி சொல்றோம்னா
we have many natural resources. We have. அதே போல இப்படி சொல்றோம் இல்லையா, you have a bright future. Third one பாருங்க, I சொல்லும்போது எக்ஸாம்பிள் சொல்லிருக்கோம், I have many friends, I have headache. அதே போல we சொல்கிற பொழுது we have many natural resources. அதே போல you வருகிற போது என்னது have தான் வருகிறது. இப்ப you have a bright future. You have a bright future. What is the meaning here? நீ நல்ல ஒரு எதிர்காலத்தை பெற்றிருக்கிறாய். நீ பெற்றிருக்கிறாய். You have. எதை பெற்றிருக்கிறாய்? A bright future. ஒரு நல்ல எதிர்காலத்தை, ஒரு பிரகாசமான எதிர்காலத்தை. அப்ப you have a bright future என்பது நீ ஒரு நல்ல எதிர்காலத்தை பெற்றிருக்கிறாய். You have a bright future. You. அதே போல they என்ற சப்ஜெக்ட் வருகிற பொழுதும் have தான் யூஸ் பண்றோம். அதே போல என்ன செய்றோம்? they என்ற சப்ஜெக்ட் வருகிற பொழுதும் have தான் யூஸ் பண்றோம். they have many books. They have many books. அவர்கள் நிறைய புத்தகங்கள் வைத்திருக்கிறார்கள். We have already told you வைத்திரு என்ற மீனிங்லையும் have யூஸ் பண்ணலாம் சொல்லியிருக்கோம். They have many books. they வருகிற பொழுது இங்கே have வருகிறது. They have many books. அவர்கள் நிறைய புத்தகங்கள் வைத்திருக்கிறார்கள். இப்படி have form இருக்குல presentல in present யூஸ் பண்ணுகிற பொழுது I, we, you, they இவை சப்ஜெக்டாக வருகிற பொழுது we have to use have. இந்த have என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும் verb-ஆக. அதே போல in present tense என்ன சொல்லிருக்கோம்? third person singular வருகிற பொழுது third person singular ஆக இருக்கிற he, she, it இவை, அது இல்லாம சிங்குலர் நேம் ஒருமையில வரக்கூடிய ஒரு பெயர் சொல் இவையெல்லாம் வருகிற பொழுது has presentல have formல has என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். has என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, he has இப்படி சொல்றோம் இல்லையா, he has two brothers. He has two brothers. எப்படி சொல்றோம்? அவர் இரண்டு சகோதரர்களை பெற்றிருக்கிறார். அவர் இரண்டு சகோதரர்களை பெற்றிருக்கிறார். இத நம்ம சொன்னாலே எப்படி சொல்லலாம்? அவருக்கு இரண்டு சகோதரர்கள் உண்டு. உண்டு என்ற அர்த்தத்திலே சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன். அதே போல have form யூஸ் பண்ணலாம். But he has two brothers. அவர் இரண்டு சகோதரர்களை பெற்றிருக்கிறார். he என்ற சப்ஜெக்ட் வரும்போது பிரசன்ட்ல has யூஸ் பண்ணணும். அதே போல she has a good voice. she வருகிற பொழுது has வருகிறது. she வருகிற பொழுது third person வருகிற பொழுது has யூஸ் பண்ணணும். have formல presentல. she has a good voice. அவள் ஒரு நல்ல குரல் வளத்தை பெற்றிருக்கிறாள். அவள் நல்ல ஒரு குரல் வளத்தை பெற்றிருக்கிறாள். எப்படி சொல்றோம்? she has a good voice. அதே போல it has a it வருகிற போதும் has வரும். third person singular. it வருகிற போதும் has என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். அப்ப it has a long tail. it has a long tail. அது நீண்ட வாலை உடையது. ஆல்ரெடி சொன்னோம் இல்லையா, have form உடையதுன்னு எடுத்துக்கலாம். that means அது நீண்ட வாலை உடையது. அல்லது இதை எப்படி சொல்லலாம்? அது நீண்ட வாலை பெற்றிருக்கிறது. it has a long tail. இப்ப it வருகிற போதும் பிரசன்ட்ல has என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும்.
இதை போல நேம் சொல்லியிருக்கோம். சிங்குலர் நேம் வருகிற பொழுது ஃபார் எக்ஸாம்பிள் ரவி has a bright future. இப்படி சொல்லலாம். Ravi has a bright future. That person singular. இப்ப you have a bright future சொன்னோம் இல்லையா? நீ ஒரு எதிர்காலம். அப்ப you have யூஸ் பண்ணோம். இங்க ரவி என்ற நேம் யூஸ் பண்ணுகிற பொழுது has என்று வருகிறது. Ravi has a bright future. ரவி ஒரு நல்ல எதிர்காலத்தை பெற்றிருக்கிறான். ரவி ஒரு நல்ல எதிர்காலத்தை பெற்றிருக்கிறான். இப்ப தேர்ட் பர்சன் சிங்குலர் வருகிற பொழுது he, she, it, ரவி இந்த மாதிரி சிங்குலர் நேம் எல்லாம் வருகிற பொழுது has என்ற அந்த have ஃபார்முடைய present tense-ஐ நாம் யூஸ் பண்ண வேண்டும். So verbsல செகண்ட் டைப்பாக இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன் be form verbs அது முன்னாடியே பார்த்துட்டோம். verbல செகண்ட் பார்ட் செகண்ட் வகையாக இருக்கிற அந்த have form verb எடுத்துக்கொள்கிறோம். அதிலே have என்பதற்கு உண்டு, உடையது, பெற்றிரு, வைத்திரு என்ற 4 வகையான மீனிங்களை நாம் யூஸ் பண்றோம். அதை how to use in tenses அந்த காலத்திற்கேற்ப எப்படி பயன்படுத்துவது என்பதிலே பிரசன்ட் டென்ஸ் வருகிற பொழுது I, we, you, they இந்த 4ம் சப்ஜெக்டாக வந்தால் have என்ற வார்த்தையை டைரக்டாக பயன்படுத்த வேண்டும். தேர்ட் பர்சன் சிங்குலராக இருக்கிற he, she, it சிங்குலர் நேம் இவையெல்லாம் வருகிற பொழுது இன் பிரசன்ட் டென்ஸ்ல has என்ற வார்த்தையை பயன்படுத்த வேண்டும். இப்படி இன்றைய வகுப்பிலே how to use have form verb இதை தொடங்கி இருக்கிறோம். மீண்டும் சொல்கிறேன். There are 4 types of verbs. 4 வகையான verbs இருக்கின்றன. First one be form, second one have form, then main verb and modal auxiliary verb. அதுல ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டேட்மெண்ட் செய்தி வாக்கியங்களை உருவாக்குவது என்பதை நாம் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். be form verb sentences ஆல்ரெடி சொல்லிட்டோம். இந்த வகுப்புல have form verb என்பது என்ன, அதை how to use in present tense, அந்த have form verb ஐ present tenseல யூஸ் பண்றது எவ்வாறு என்பதை பற்றி we have learned இப்பொழுது கற்றுக்கொண்டிருக்கிறோம். இதை தொடர்ந்து அடுத்து வர வகுப்பிலே in next class we are going to see how to use have form verb in past tense and future tense. இல்லையா 3 டென்ஸ் இருக்கிறது இல்லையா? present tense இப்ப சொல்லிட்டோம். அடுத்த வகுப்புல இதே have form verb in past tense கடந்த காலத்தில் எவ்வாறு பயன்படுத்துவது, அதை போல எதிர்கால நிகழ்வுகளுக்கு in future tense future events க்கு எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை we are going to see in the next class. இந்த கிளாஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்முடைய PKR எக்ஸாம் இங்கிலீஷ் கோர்ஸ் என்ற இந்த இங்கிலீஷ் லேர்னிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்றதோட மட்டும் இல்லாம அந்த சப்ஸ்கிரைபுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் அழுத்தி ஆல் என்று கொடுத்து கொண்டால் இந்த வகுப்பு தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த வகுப்பினை இந்த இங்கிலீஷ் லேர்னிங் கிளாஸ் இந்த வகுப்பினை நீங்கள் தொடர்ந்து கவனித்து வந்தால் you can definitely speak and write in English fluently. நீங்கள் நிச்சயமாக ஆங்கிலத்தில் சரளமாக எழுதவும் பேசவும் முடியும். So dear friends, தொடர்ந்து இந்த வகுப்பை கவனித்து வாருங்கள். அடுத்து வர வகுப்பிலே have form verb-உடைய past tense and future tense usage பற்றி பார்க்கலாம். We will see in the next class. Thank you very much.